சுகாஷினி சார் 437 மார்க் சார். அம்மா அந்த பொண்ணு நீங்க தானே இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு ஓடுனது? எஸ் சார். அப்புறம் பஸ் வந்து நிக்கவே இல்லை, அதனால எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு பயத்துல அப்படியே ஓடி போய் பஸ் ஏறினா சார். ஏன் அப்படின்னாலே ஓடணும்னு தோணுச்சு? எக்ஸாம் எழுத முடியலன்னா அவ்வளவுதான் சார், வீட்டை நான் தான் பாத்துக்கணும். இப்ப சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். இந்த பதட்டத்தோட தான் போய் பரீட்சை எழுதுனீங்க. என்ன இல்லைன்னா பிரச்சனை? கொஞ்சம் மார்க் எடுத்திருப்பேன் சார். என்ன கொடுமை சரவணன். இதுதான் அந்த பொண்ணு ஓடின காட்சி பாருங்க. கல்விக்காக ஓடுற ஓட்டம் இது. இதெல்லாம் நாங்க என்ன வேணும்னா செய்யறோம், வேற வழி இல்லடா கண்ணா. இந்த வண்டியை துரத்தி பிடிச்சி ஏறி நினைச்சீங்களா, இல்ல போனா என்ன ஒரு ஆட்டோல போகலாம் அப்படின்னு நினைக்கலையா? காசு ரொம்ப ஏழை சார். நான் ரொம்ப சாதாரணமா கேட்கற மாதிரி இந்த கேள்வியை கேட்டேன். ஏமா ஒரு ஆட்டோல போயிருக்கலாமேன்னு. வசதியா வாழ்ந்துட்டு பேசுறேன், நாங்க அப்படி இல்லை. ஆட்டோக்கு போக காசு இருந்தா பஸ்ஸுக்கு நாள் இப்படி துரத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சின்னதா தடுக்கி விழுந்திருந்தா இந்த பொண்ணு என்ன ஆயிருக்கு? ஏன்னா அப்பாவுக்கு ஏற்கனவே அடிபட்டு குடும்பத்தை பாதுகாக்க முடியாத நிலைமையில இருக்கு. ராத்திரியான தூக்க முடியலடி, நெஞ்செல்லாம் வலிக்குது. இந்த பிள்ளை தலையெடுத்தா தான் குடும்பம் தலைக்குங்கிற இடத்துல இருந்தா, அப்படி போய் அங்கிட்டு போன பிள்ளை விழுந்து கால் ஒடிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒவ்வொரு நிமிஷம் நான் பயந்துட்டு இருக்கேன். ஐயோ நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த குடும்ப தெருவில் இருக்கு வேணும். நீங்களும் பாத்தீங்க தானே? என்னால் அது பார்க்க முடியல. சரியான சாப்பாடு இல்லை உங்களுக்கு, ஒரே ட்ரெஸ் தான், அந்த யூனிஃபார்ம் தான் போட்டு போகணும். எதையுமே தனக்கு நடந்தா உணரும் போதுதான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி 8 மாதம் ஆயிடுச்சு. என்னுடைய உழைப்பும் நின்று போச்சு. 6 மாசமா சரியான வருமானமே இல்லை குமார். சின்ன ஒரு வேண்டுகோள் சார், அவங்க 2 பேர் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னால ஒரு 2 பேர் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்களாப்பா அப்படின்னாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நாங்க ஏன் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வருத்தம்? நம்மளால ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் தப்பு தானே பண்ணாரு. அவங்க வீட்ல இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். பேர் என்னம்மா? சுகாஷ். இந்த பேரே அழகா இருக்கு உனக்கு வச்சதுனால. தேவதை மாதிரி இருக்கா. இந்த பிள்ளைக்கு தான் நீங்க வண்டியை நிறுத்தல. நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. நமக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, என்னால அதை விட்டு வெளியே வர முடியல. ஆனா இந்த நெருக்கடிகளுக்கு நடுவில் நம்மை விட நெருக்கடியில் வாழும் பிள்ளையின் வாழ்க்கையும் போயிட்டே இருக்கு. நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம். இந்த பொண்ணு இவ்வளவு நெருக்கடியிலையும் கூட இந்த வார்த்தை சொல்றப்பதான் எனக்கு, நீ உன் லைஃப்ல நல்லபடியா இருந்தா எனக்கு அதுவே போதும். நல்லா இருக்கு. ஆக்சுவலா தண்டனையை கூட ஏத்துக்கலாம், மன்னிப்பு ஏத்துக்கிறதா கஷ்டம்.